அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ரசூலுல்லாஹும் அந்த ஒரு தகுதி கிடையாது. ரசூலுல்லாஹ் இருந்தாலும் ரசூலுல்லாஹும் அல்லாஹ்விடம் தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இஸ்தக்ஃபிரு 70 மர்ர, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எவ்வளவு சிறிய வார்த்தை, ஆனால் அர்த்தம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஒரு பாவம் வருதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டே இருங்க. இந்த பாவ மன்னிப்பு தேடுதன் காரணமாக என்னென்ன பலன்கள் இருக்கிறது தெரியுமா? சூரத்து நூஹுடைய வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உயுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மலையை அல்லாஹ் பெய்ய வைப்பான். உயும்திதுக்கும் பி அம்வாலின், உங்களுக்கு சொத்துக்களை காசுகளையும் செல்வங்களையும் கொடுப்பான். வ அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு பிள்ளைகளும் குழந்தைகளுடைய பாக்கத்தை எல்லாம் கொடுப்பான். வ அன்ஹாரா, ஆறுகளையும் தண்ணீர்களையும் மலைகளையும் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும், அல்லாஹ்விடம் மீள வேண்டும். அல்லாஹின் பக்கம் வந்துவிட்டால் அல்லாஹ் நம்மை நேசித்து ஆரம்பிப்பான். அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டால் நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்க ஆரம்பிக்கப்படும். அப்போ அல்லாஹ்விடம் நாங்கள் மீள் வந்தால்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நஷ்டவாதிகளாக நாம் இருந்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் சூரத்துல் அன்கபூத்துடைய 29வது அத்தியாயத்தில் கடைசி வசனம், வல்லதீன ஜாஹது, யார் எங்களுடைய வழியில் முயற்சி எடுத்து வருகிறார்களோ, ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு அந்த வழியை லேசாக்குவேன். ஃபஜ்ர்ல தொழுவணும்னு ஆசைப்படுறீங்க, எந்திக்க முடியல, முயற்சி எடுக்கிறீங்க, அல்லாஹ் லேசாக்குவான். முயற்சி எடுக்கிறீங்க, மலக்குமார்கள் உங்களை எழுப்பி விடுவார்கள். அலாரம் வச்சு எந்திக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, தானாகவே அல்லாஹ் உங்களுடைய கண்ணுற அந்த முழிப்பை கொடுப்பான். முயற்சி எடுங்க. பொய் சொல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, தவறுகளை செய்யக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது. முயற்சி எடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், இப்படி முயற்சி எடுத்து நன்மை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம், நாம் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும். படைப்புகளை விட்டு படைத்தவனிடம் வாருங்கள். அவனிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொட்டி சொல்லுங்கள். யா அல்லாஹ் இந்த பிரச்சனை இருக்குது. அழுவக்கூடிய ஒரே இடம் சஜ்தா மட்டும்தான். அல்லாஹ்ட்ட சஜ்தால அழுவுங்க, பிரார்த்தனை கேளுங்க, தௌபா செய்யுங்க. அல்லாஹ் சபீமமாக வநஹனு அக்ரப், அல்லாஹ் உங்களுடைய உயிரில் இருக்கக்கூடிய உயிர் நரம்பை விட மிக சபீமமாக மிக